ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா, ஈவினிங் வர வச்சுருந்தாலும் சாஃப்ட்னஸ் மாறாத சப்பாத்தியும் அது கூட ஒயிட் குருமாவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2.5 கப் அளவு கோதுமை மாவு, 2.5 கப்புங்கிறது ஒரு 300 கிராம் அளவு இருக்குங்க. அதை கொஞ்சம் உப்பு போட்டு, மெயினான பொருள் சர்க்கரை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கையிலேயே. அதுக்கப்புறமா சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம தொட்டாலும் கை ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி அளவுக்கு சுடுதண்ணி வச்சு அது ஒரு குச்சியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல மாவை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப கொலான்னு ஆயிரும். அதுக்கப்புறம் மாவு போட வேண்டியது வரும். இப்போ உங்களுக்கு அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மாவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கையாலேயே பிணையிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கையாலேயே கொஞ்சம் மேக்ஸிமம் பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத்தில் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒயிட் குருமாவுக்கு தேவையான காய்கறி அரிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு கொஞ்சம், ஒரு 1.5 பெரிய வெங்காயம், ஒரு அரை சைஸ் அளவு தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. தக்காளி அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. நறுக்கி வச்சுருந்த காய்கறியும் நல்லா கழுவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்கி எடுத்துருங்க. இல்லைன்னா அதோட பச்சை ஸ்மெல் அடிக்கும், டேஸ்ட்டு நல்லா வராது. தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2-3 விசில் விட்டோம்னா காய்கறி கொஞ்சம் நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10-15 எண்ணத்துக்குள்ளே முந்திரி பருப்பு அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இந்த பேஸ்ட் பண்ணினதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டான சுவையான ஒயிட் குருமா தயாராகிருச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா நல்ல டேஸ்டான ஒயிட் குருமா தயார். இது மேக்ஸிமம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு நல்லா தயாராக இருக்குது. சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி நம்ம நார்மலாக சப்பாத்தி பருத்தி எடுக்கிற மாதிரி நல்லா பருத்தி எடுத்துடலாம். பருத்தின மாவை தோசைக்கல்லில் போட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் 2 சைடும் போட்டதுக்கப்புறமா நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு எடுத்தோம்னா நல்லா இன்னும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்களுக்கு எண்ணெய் தேய்க்காமல் ரொட்டி மாதிரி சுடணும்னாலும் அதுவும் எண்ணெய் தேய்க்காமல் நம்ம சாதாரண மாதிரி சப்பாத்தி பரத்துகிற மாதிரி பரத்துனதுக்கப்புறமா நம்ம 2 சைடும் எண்ணெய் தேய்க்காமல் சுட்டு எடுத்தோம்னாலும் நல்லா சாஃப்டான ரொட்டியும் தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இப்படி சும்மா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே நல்லா சாஃப்டாக இருக்கிறது நல்லா தெரியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.